ஓம் தன்மகேசாய் வித்மகே வாக்கு சுத்தாய தீமகி தன்னோ சிவ பிரஜோதயாது. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கமலாம்பிகா சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்றைய மங்கள விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். இன்று மாலை 4:28 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று இரவு 9:08 வரை உத்திரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் ரேவதி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று மகம் மற்றும் பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் தரக்கூடிய நாள். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். ஏதோ ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மனிதர்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை தேடுவோர் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிரயாணங்கள் பயணங்கள் லாப பயணமாக அமையும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. பிசினஸை பொறுத்தவரை ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், டாட்டூ சென்டர், டர்ஃப், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே புதுசா ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸ் இல்லை பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு மனசில் ஓடும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள், தசா புத்தி எப்படி இருக்குன்னு. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷப ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபப்பட்டீங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. கோபத்துக்கு காரணம் இருக்கணும். மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை. கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மொபைலில் ஓவராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. தாய் தந்தையர் சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கிறது நல்லது. சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிஐஎம்ஏ, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. மேனேஜர் பார்த்துப்பாரு, இல்லை வேலையாட்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. A to Z உங்களோட கண் பார்வையில் இருக்கிறது தான் நல்லது. என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. சுதர்சனரை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மிதுன ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குறிப்பா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, காதலர்கள், கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் சிலது நடக்கும். இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே, இதை மிஸ் பண்ணிட்டோமே லைஃப்பில், இனிமையாவது நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு, நல்ல ஒரு டிசிஷனுக்கு வருவீங்க. அதே மாதிரி மறுமணம் சம்பந்தமான செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். சில பேருக்கு நல்ல வரன்கள் அல்ல நல்ல பார்ட்னர் உங்களுக்கு அமைவார். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள்,
அதே மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி, ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், வுட் சம்மந்தப்பட்ட மரம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, சங்கடம் தீர்க்கும் வழிபாடு. விநாயகருக்கு நீங்கள் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். சில விஷயங்கள்ல அவசரம் காட்டாதீங்க. குறிப்பா பணம் சம்பந்தமான விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் தேவை. யாரையும் நம்பி ஈஸியாக கொடுத்துடாதீங்க. ஹிஸ்ட்ரியை பாருங்க, அவனோட பேக்ரவுண்டை பாருங்க, கொடுத்தா வருமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் ஷோரூம், பைக் ஷோரூம், செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் பண்ணுபவர்கள், செகண்ட் ஹேண்ட் பைக் சேல்ஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி மொபைல் அக்சசரிஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் கேஜெட்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கிறது நல்லது. ஆண்களை பொறுத்தவரையிலே தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி அன்பர்களை, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. அட்வைஸ் பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. ஃப்ரீ கன்சல்ட்டிங்கெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். ஓரளவுக்கு டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட் சைடில் திரும்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் கான்சன்ட்ரேஷனோடு போங்க. மற்றவங்களையும் நினச்சி பாருங்கள். மாணவர்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பெண்களை பொறுத்தவரையிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும், தைரியமாக இருங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், வேர் ஹவுஸ் வைத்திருப்பவர்கள், கமர்ஷியல் பில்டிங் இல்லை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் கோபமாக பேசிடாதீங்க. வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், இந்த மாதிரிலாம் மனசில் ஓடும். மாணவர்களை பொறுத்தவரையில் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாளாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் இல்லை படிக்கணும் அப்படின்னு முயற்சி எடுப்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். சில பேருக்கு இடமாற்றம், எதிர்பார்த்த இடமாற்றம், நான் ஃபேமிலியை விட்டு இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கேன், இல்லை டெய்லி எனக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியல அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அரசு ஊழியர்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கின்றது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி அன்பர்களே, போட்டி பொறாமை நிறைந்த நாள். போட்டி பொறாமை வாழ்க்கையில் எல்லாருக்குமே அப்பப்போ இருக்கும். இருந்தால் தான் நம்மளும் முன்னேற முடியும். இல்லைன்னா அப்படியே சும்மா உட்காந்துருவோம். காம்படிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அது ஹெல்த்தி காம்படிஷனாக இருக்கணும். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்கிறவங்க, டெலிமார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். போராடுவீங்க, ஜெயிப்பீங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்குங்க.
நன்மைக்கே எடுத்துக்கங்க. ஈகோ பார்க்காதீங்க. குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ண தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சில பேருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இந்த கோயிலுக்கு போனால் நம்ம கொஞ்சம் டென்ஷன் குறையும், மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு மனசில் தோணும். மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. பைரவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களே, லாபமும் நஷ்டமும் உள்ள நாள். அதென்ன லாபம் நஷ்டம்? பிஸ்னஸை பொறுத்தவரை ஓரளவுக்கு நன்மையாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு லாபமாக இருக்கும். நஷ்டம்னு சொன்னால் எப்படின்னா, தெரியாத பிஸ்னஸில் போய் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கையில் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எவ்வளோதான் நம்மள்ட்ட பைசா இருந்தாலும் எல்லா பிஸ்னஸும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுபவர்கள், தெரியாத பிஸ்னஸில் போய் பண்ணுபவர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலம், கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சகோதர வழியில் நன்மை உண்டு. டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். தைரியமாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருங்காலத்தில் அமையும் அப்படின்னு பாசிட்டிவாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிட்டோம், ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனுக்கு நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். சில நேரத்தில் நமக்கு அந்த பலன் இமிடியேட்டாக கிடைக்காது, கொஞ்சம் நாள் ஆகும். பட் டெஃபினெட்லி அதுக்கான பலன் எப்போவுமே கிடைக்கும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க்குங்கிறது வாழ்க்கையில் ஆரம்பத்தில் தான். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுபவர்கள், டைல்ஸ், மார்பிள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேட்ரி பிஸ்னஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே சில நல்ல விஷயங்களை பண்ணுவீங்க. அதே மாதிரி நட்புகளுக்கு என்னால் பண்ணக்கூடிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரையிலே சமூக சேவையிலே சில பேருக்கு நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலே நாட்டம் அதிகரிக்கும். ஹோட்டல், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். கலைஞர்கள் பண கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள், வரன்கள் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இன்றைக்கி கரெக்டாக பண்ணுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தா, கடம்பா, கதிர்வேலா அப்படின்னு முருகனை சரண்டைங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகரம் ராசி அன்பர்களே, பயத்தை விட வேண்டிய நாள். பயம் இருக்கணும், ஆனால் எல்லா விஷயத்துக்கும் பயந்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சில விஷயங்களை அடக்கி வாசிக்கணும். அதுக்கு பேர் பயம் கிடையாது, அப்படியே கொஞ்சம் நேக்கா போகணுங்கிறது. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவங்க, கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்கள், அதே மாதிரி பேஷண்ட் சர்வீஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில், வேலையை பொறுத்தவரையிலே டெலிகாம் செக்டர் வேலை செய்பவர்கள், பிபிஓ, கால் சென்டர், இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்கள், ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்கள், டெலிமார்க்கெட்டிங் பண்ணுபவர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுபவர்கள், சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் நட்புகளால் நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரியல் எஸ்டேட் புரோக்கராக, மீடியேட்டராக,
ஏஜென்ட்டாக, கமிஷன் ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசியில் ஏற்கனவே சனி, ராகு ரெண்டுமே சேர்ந்துருக்காங்க. ஸோ சில விஷயங்களில் எதிர்பார்த்த மாதிரி உடனே ரிசல்ட் வராது. சில விஷயங்களில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். இப்படியும் இருக்கும், அப்படியும் இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா சில பெரிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களும், இல்லை பிரிஞ்சிட்டிங்க திரும்ப ஒன்று சேரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், வோக்கல் ட்ரைனராக இருப்பவர்கள், அதே மாதிரி டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். ஆன்மீக பொருட்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, யோகா ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் நினைத்த காரியங்களை நல்லபடியாக பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை வளரும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனை நினைத்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், பாசிட்டிவாக இருங்க. ஹெல்த்தில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லை நரம்பு சம்மந்தமான பிரச்சனையாக கூட இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருங்க. நிச்சயமாக க்யூர் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையுடன் இருங்க. டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அலோபதி டாக்டராக இருப்பவர்கள், அதே மாதிரி சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா, இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கு கூட அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள், கிண்டர் கார்டன், பிளே ஸ்கூல், நர்சரி, பிரைமரி ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சிருப்பவர்கள், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் கூட அனுகூலமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் நல்ல ஐடியாஸ் வரும், நல்ல திங்கிங் தாட்லாம் வரும். நல்ல ஐடியா வர்ற போது டக்குன்னு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏதோ ஒரு நாள் அது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா மறந்துடுவீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சனை மைந்தன் வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.